கடந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக இறைவனினுடைய பண்புகள், ஆற்றல்கள், அவனது தனித்துவமிக்க பண்புகள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ்விற்கு உருவம் உண்டா என்பன போன்ற பல செய்திகளை ஆதாரங்களோடு நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹ்விற்கு எந்த விதத்திலையும் ஒரு முஸ்லிம் இணை கற்பித்து விடக்கூடாது. அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல்பாடு பல்வேறு விதங்களில் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவனுடைய படைப்பினங்களுக்கு செய்தால் அதுவும் இணை வைப்பு. அல்லாஹ்வின் தனித்துவமிக்க ஆற்றல் பண்பு அவனுடைய படைப்பினங்களில் யாருக்கேனும் எப்பொருளுக்கேனும் இருப்பதாக சொன்னால் நம்பினால் அதுவும் இணை வைப்பு. அல்லாஹ் ஒரு பொருளுக்கு எந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ, எந்த தன்மையை வழங்கியிருக்கிறானோ, அது அல்லாத கூடுதலான ஆற்றல் பண்புகள் இருப்பதாக நாம் நம்பிவிடக்கூடாது. அதுவும் பல நேரங்களில் நம்மை இணை வைப்பின்பால் கொண்டு சேர்த்துவிடும் என்பன தொடர்புடைய செய்திகளை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நேற்றைய தினமே நாம் சொல்லியிருந்தோம், ஒரு பொருளை அல்லாஹ் அந்த பொருளுக்கு எந்த தன்மையை கொடுத்துருக்கிறானோ அந்த தன்மையோடு தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் அந்த பொருளுக்கு கொடுக்காத ஒரு தன்மையை நாம பொருளுக்கு மகத்துவம் இருப்பதாக, ஒரு புனிதம் இருப்பதாக நம்புவோமே, ஆனால் அந்த பொருளுக்கு ஒரு புனிதம் இருப்பதாக நம்புவதே நம்மை இணை வைப்பின்பால் கொண்டு சென்று விடும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடந்த சஹாபாக்கள் ஹுனைன் போர்க்களத்தை நோக்கி, ஹுனைனை நோக்கி ஒரு பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு மரத்துக்கு புனிதம் வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்டாங்க. ராத்து அன்வாத்து அந்த சம்பவத்தை நாம் நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். அப்போ நபிகள் நாயகம் அதை கண்டிச்சாங்க. இது இறை மறுப்பாளர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வைத்த கோரிக்கை போன்று இருக்கிறது. மரத்தை மரமா பாருங்க, அதுக்கு புனிதம் இருப்பதாக ஒரு மகத்துவத்தை ஏன் தேடுறீங்க? அந்த மரத்துக்கிட்டத்தான் தங்குனா நல்லது, ஒரு பயணத்தில் அந்த மரத்தில் தங்குனா நல்லது, ஆயுதங்களை அந்த மரத்தில் தொங்க போட்டால் போரில் வெற்றி கிடைக்கும் என்பன போன்ற நம்பிக்கை இறை மறுப்பாளர்களிடத்தில் இருந்தது. அதுக்கேற்ப சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் கண்டிச்சாங்க என்கிற செய்தியை நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். தாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்புன்னு சொன்னதுக்கு காரணமும் அதுதான். பொருளாக பார்க்கணும். நோயை நீக்கக்கூடிய தன்மை தாயத்தில் இருக்கா, நமக்கு வரக்கூடிய அல்லாஹ் நாடி நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் துன்பங்கள் அவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு மறைமுகமான சக்தி அந்த தாயத்தில் இருக்கா, அந்த குப்பியில் இருக்கா? கிடையாது. அப்போ ஒரு பொருளுக்கு இல்லாத தன்மையை கொடுத்து நம்புறார். இந்த பொருள் நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு துன்பம் வராது, இந்த பொருள் நம்முடைய இடுப்பில் இருந்தால், நம்முடைய வீட்டில் இருந்தால், என்னுடைய உடம்பில் இருந்தால், எனக்கு நோய் நொடி ஏற்பட்டிருந்தால் அது போயிடும். அப்போ ஒரு அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை, அல்லாஹ் தான் துன்பத்தை தர்றான், இறைவன் தான் துன்பத்தை நீக்குகிறான், அல்லாஹ் தான் நமக்கு நல்லவற்றை தருகிறான் என்று இறைவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை இறைவனினுடைய அற்பமான ஒரு பொருளின் மீது வைத்து விடுகிறார். அந்த விதத்தில் இறைவனுக்கு அப்பொருளை இணையாக்கி விடுகிறார். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, எவர் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த செய்தியையும் நேற்றைய தினமே நாம் சொல்லியிருந்தோம். அப்போ சில முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே சொல்றாங்க, தாயத்து கட்டலாம், அதுல குர்ஆன் வசனங்கள் எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் எழுதியிருந்தால் பிரச்சனை இல்லை, அவற்றை கட்டிக்கொள்ளலாம், நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த நல்ல திக்ருகள், துவாக்கள், பிரார்த்தனைகள் அவை அந்த தாயத்தில் எழுதப்பட்டிருந்தால் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இது இவர்களாக கொடுக்கக்கூடிய விளக்கம். நபிகள் நாயகம் அப்படி சொன்னாங்களா? குர்ஆன் வசனங்கள் எழுதப்பட்ட தாயத்தை யாருக்காவது ரசூலுல்லாஹ் கட்டி விட்டாங்களா? அதால் கட்டுவதற்கு அனுமதி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தி பொத்தாம் பொதுவாக ரொம்ப ரொம்ப பொதுவா இருக்கு. மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, தாயத்தை தொங்க விட்டால் அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். அவ்வளவுதான், ரொம்ப பொதுவாக இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்று பொதுவாக சொல்லியிருக்கும் பொழுது இவங்களாம் பிரிக்கிறாங்க, நல்ல தாயத்து கெட்ட தாயத்து, கண்ட கலிய வாசகங்கள் இருந்தால் அது கெட்ட தாயத்தை, அதைத்தான் கட்டக்கூடாது, குர்ஆன் வசனங்கள் எழுதியிருந்தா கட்டலாம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த திக்ருகள் இருந்தா கட்டலாம். இவர்களாக இவங்க அந்த தாயத்தை சரி காண்பதற்காக அந்த இணை வைப்பான ஒரு செயலை மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக புது புது மார்க்கத்தில் இல்லாத வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள். அந்த வியாக்கியானங்களை மார்க்கம் நிராகரிக்கிறது.
அல்லாஹ்வின் தூதர் நிராகரித்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி பிரித்து சொல்லலை. இன்னும் சொல்ல போன ஓதி பார்ப்பதற்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரித்து சொன்னாங்க. ஒரு நபர் ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாங்க, வந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் ஓதி பார்ப்பேன், ஓதி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ என்ன வாசகத்தில் ஓதி பார்ப்பேன் எனக்கு சொல்லி காட்டுங்கிறாங்க. எந்த வாசகத்தை கொண்டு ஓதி பார்ப்பாய் சொல்லி காட்டு அப்படிங்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லி காட்டினாங்க. சொல்லி காட்டியதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா பஅஸ பிர்ருகா இல்லம் மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், இணை வைப்பு வாசகம் இல்லாத பொழுது ஓதி பார்ப்பதில் தப்பில்லைன்னாங்க. அப்போ பிற்பாடு ஓதி பார்ப்பதற்குரிய வாசகமா சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லிவிட்டார். அல்ஹம்து சூரா தான் ஓதி பார்ப்பதற்குரியது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி பார்ப்பதை கூட எப்படி சொன்னாங்க, ஷிர்க் இல்லாத பட்சத்தில் ஓதி பார்த்தா தப்பு இல்லைன்னாங்க. அது பிரிச்சாங்க. அப்ப ஓதி பார்ப்பதை பிரிக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாயத்து கட்டுறதை பிரிச்சாங்களா? பிரிக்கவே இல்லை. பொதுவா தாயத்து கட்டினா ஷிர்க்குன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப ஓதி பார்ப்பதுல அது ஒழுங்குமுறைகள் தனி. நமக்கு நாமே சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு ஓத தெரிஞ்சா நம்மளே ஓதி பார்த்துக் கொள்ளலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நாமே ஓதி பார்க்கலாம். அது இல்லாம அஸ்ரத்திட்ட போய் தான் ஓதி பார்க்கணும், தர்காவில் போய் தான் ஓதி பார்க்கணும், இந்த அஸ்ரத்து ஓதி பார்த்தா குணமாயிரும் இப்படின்னு நம்பினா அதுவும் ஷிர்க்கு தான். ஏன் அவர் சூரத்துல் ஃபாத்திஹா மேல நம்பிக்கை வைக்கல, அல்ஹம்து சூரா மேல நம்பிக்கை வைக்காம அஸ்ரத்து மேல நம்பிக்கை வைக்கிறார், குறிப்பிட்ட தர்கா மேல நம்பிக்கை வைக்கிறார், குறிப்பிட்ட பள்ளிவாசல் மீது அந்த இடத்துக்கு போனா நோய் குணமாகும், அவர் ஓதி பார்த்தா குணமாகும். மருத்துவர்களை சொல்லுவாங்க, இவர் உள்ள கைராசியான டாக்டரு. மருத்துவர்களை 2 பேருமே எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பாங்க. கூடுதல் படிச்சிருந்தா கூட அனுபவம் கூடன்னு சொல்லலாம், தப்பில்லை. கூடுதலான டிகிரிகள் படிச்சிருக்கிறாரு, மருத்துவத்துறையிலேயே கூடுதலான படிப்புகள் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்பில் அவருக்கு அனுபவம் கூடுதல்னு சொன்னா தப்பு கிடையாது. இவர் 2 பேரும் சம அந்தஸ்தில் இருப்பாங்க. இருவரில் ஒருவரை மேம்படுத்துவதற்கு இவரா சொல்வாரு, அவர்ல கைராசியான டாக்டர், போனா குணமாயிரும். என்ன மருந்து தராருன்னே தெரியாது, நம்ம கையை இப்படி தொட்டு பார்ப்பாரு, ஒரு மருந்து தருவாரு, மாத்திரை சாப்பிட்டோன்னு நோய் குணமாயிரும். இப்படிலாம் நம்பக்கூடாது. அப்ப இதுல நம்ம இந்த இணை வைப்பை பற்றி நாம தெளிவு பெற வேண்டிய மற்றும் ஒரு அம்சம், ஏன்னா ரொம்ப நுணுக்கமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த பொருளுக்கு எந்த ஆற்றலை தன்மையை கொடுத்திருக்கிறானோ அதைத்தான் நம்ம நம்பணும். அதை தாண்டி ஒரு பொருளுக்கு கூடுதலான தன்மை இருப்பதாக மகத்துவம் இருப்பதாக நம்பினால் அது இணை வைப்புல கொண்டு போய் விட்டுரும். தாயத்துன்னு வரும்பொழுது நம்ம மக்கள் அது தெளிவா இருக்கிறாங்க, தாயத்தை மட்டும் பார்க்குறாங்க. தாயத்து மாதிரி நிறைய இருக்கு. இப்போ உதாரணமா நம்ம சமுதாயத்தில் என்னென்ன வகையில எல்லாம் இந்த இணை வைப்பினுடைய சாயல்கள், இணை வைப்பை நோக்கிய செயல்பாடுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் வருதுன்னு வைங்க, அந்த காலத்தில் ரொம்ப கூடுதலா இருக்கும். வாசல்ல பந்தல் நடுவாங்க, பந்தல்ல குலையுடன் கூடிய வாழை மரத்தை நடுவார்கள். அப்படி நட்டால்தான் அந்த திருமணமாகக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை பிறக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய விதமா அவங்க நம்பிக்கை, முஸ்லிம்களின் நம்பிக்கை காலம் காலமாக இருந்தது. இன்றைக்கும் பல ஊர்கள் அப்படி செய்கிறார்கள். திருமணம் வந்துருச்சுன்னா பந்தல் நடுவாங்க. பந்தல்ல வாழை மரம் எப்படி நடுவாங்க, குலையுடன் கூடிய வாழை மரத்தை பந்தல்ல கட்டுவாங்க. அப்படின்னா தான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா குழந்தை பிறக்காது. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது என்ன? அதே மாதிரி மஞ்சள், நீங்க பிற சமுதாயத்தில் இந்து சமுதாய மக்கள்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள்னா மங்களகரமானது. அவங்க எந்த ஒரு காரியத்தை புதிதாக துவக்கினாலும் அதுல மஞ்சளை சேர்ப்பாங்க. திருமணமா பட்டு சேலையில மஞ்சளை தடவுவார்கள். அந்த மணமகன் அணியக்கூடிய ஆடையில அவர் அணியக்கூடிய வேட்டி சட்டை அதுல மஞ்சளை தடவுவார்கள். அது போக புதுசா ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்கன்னு வைங்க, வீட்டினுடைய நிலை சுவத்துல மஞ்சளை வைப்பாங்க. புதுசா ஒரு வாகனம் வாங்கியிருந்தார், அந்த வாகனத்துல மஞ்சளை வைப்பார்கள். மஞ்சள்ங்கிறது எப்படி பார்க்கணும், முகத்துல தேய்க்கிறாரா, ஒரு முக பொலிவுக்காக வேண்டி மஞ்சளை தேய்க்கிறாங்கன்னா அது தேய்ச்சிட்டு போகலாம், அது வேற. உணவுக்கு மஞ்சளை சேர்க்கிறாருன்னா அது வேற. பைக்குக்கு முன்னால் எதுக்கு, புதுசா ஒரு பைக் வாங்கினா அதுக்கு முன்னால் எதுக்கு மஞ்சள், வீட்டில் உள்ள நிலைச்சுவருக்கு எதுக்கு மஞ்சள், மணமகன் அணியக்கூடிய மணமக்கள் அணியக்கூடிய ஆடைகள்ல எதுக்கு மஞ்சள் தேய்க்கிறாங்க. அப்ப மஞ்சள் தான் மங்களகரமானது. ஒரு விஷயத்துல மஞ்சளை கொண்டு அந்த காரியத்தை துவங்கினால் நல்லது, அந்த காரியம் நல்ல விதமாக முடியும். அதனால்தான் பாருங்க, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணு என்று மனம் முடிக்கும் பொழுது நிச்சயம் பண்றதாக சொல்லுவாங்க. அதுக்கு பல பொருட்களை வைப்பார்கள், வெத்தலை வைப்பாங்க, பாக்கு வைப்பாங்க. சில ஊர்கள் அதுக்கு பேரை வெத்தலை பாக்கு மாத்துறது. என்னத்தை போட்டு வெத்தலை பாக்கு மாத்துறீங்க, இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணு கல்யாணம் முடிவு பண்ணிட்டு போக வேண்டியதானே, வெத்தலை பாக்கு மாத்துறதா சொல்லுவாங்க. அதுல பார்த்தா மஞ்சள் வைப்பாங்க. இப்ப நல்ல காரியங்கள் அனைத்திலையும் எது இருக்கணும் நினைக்கிறாங்க, மஞ்சள் இருக்கணும். மஞ்சள் இருந்தா அது நல்லது. மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் போகுதுன்னு வைங்க, அது 28 பொருள் 48 பொருள் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி போகும்.
அதுவே மஞ்சள் தவறாமல் இடம்பெற்று விடும். அப்ப எந்த ஒரு நற்செயலை துவங்குவதாக இருந்தாலும், வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, புதுசா வீடு கட்டுறோமா, புதுசா வாகனம் வாங்குறோமா, மணமக்களுக்கு ட்ரெஸ் வாங்குறோமா, அனைத்திலுமே மஞ்சள் வைக்க வேண்டும். இந்த மஞ்சள் வைத்தால் அது நல்லது, அந்த காரியம் நல்ல விதமாக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் புனிதம் தானே, தாயத்து மாதிரி தான் இது. தாயத்தை கட்டினா மட்டும்தான் ஷிர்க்குன்னு அப்படிங்கிறது அல்ல. அல்லாஹ் ஒரு பொருளுக்கு கொடுக்காத தன்மையை, அல்லாஹ் ஒரு பொருளுக்கு கொடுக்காத மகத்துவத்தை நம்ம உள்ள தளவில் அந்த பொருளுக்கு அந்த மகத்துவம் இருக்கிறது. மஞ்சள் இருந்தால் நம்ம காரியம் செய்ய துவங்குகிற காரியம் நல்லபடியாக முடியும், நம்முட ஷிர்க்கு தான். அப்ப இதுவும் இணை வைப்பில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத நீங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி என்ன செய்வாங்க, பிற மதங்கள்ல எல்லாம் தாலி கட்டுவாங்க, அதே மஞ்சள் வச்சு தாலி கட்டுவாங்க. சில ரொம்ப செல்வந்தர்களாக இருந்தா, பொருளாதார வசதி பெற்றவர்களாக இருந்தால் தங்கத்தை வச்சு தாலி கட்டுவாங்கன்னு வைங்களேன். அதுவே நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கருகமணி கட்டுவாங்க. அந்த காலத்துல ரொம்ப இருந்துச்சு. வயசான ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணத்துல கண்டிப்பா இதுதான் கட்டியிருப்பாங்க, கருகமணி தான் கட்டியிருப்பாங்க. அந்த கருகமணி தான் தாலி மாதிரி. கருகமணினா சாதாரண கருகமணி இல்லை, மாப்பிள்ளையினுடைய ரூஹே அந்த கருகமணியில தான் இருக்கு. கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளையினுடைய ஆத்மா ரூஹு எல்லாமே எதுல இருக்கு, கருகமணியில இருக்கு. கருகமணி லேசா அந்த கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், ரொம்ப அபசகுணமா நினைப்பாங்க. எப்படி பிற சமுதாய மக்கள் தாலி தவறுதலாக அறுந்து விட்டாலும் முறிந்து விட்டாலும் அதை எப்படி அபசகுணமாக தவறான ஒரு துர்ச்சகுனம், நம்ம கணவருக்கு சரியில்லை, கணவருக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு விடும், ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறி. இது பிற சமுதாயங்கள்ல அந்த நம்பிக்கை இருக்கு. அவங்க தாலிக்கு நம்புற மாதிரி நம்ம சமுதாயத்தில் எதை நம்புவார்கள், இந்த கருகமணி. அது ஏதாவது அந்து விழுந்துருச்சுன்னா அழுந்துருச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. கருகமணி அறுந்து விட்டது, கருகமணி உடைந்து விட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க, பெருகி விட்டதுங்குவாங்க. கருகமணி பெருகி விட்டது, என்ன பெருகிச்சு, அது உடஞ்சி தூள் தூளா போகுது. அது சொல்லும் போதே நல்ல விதமா சொல்லணுமா, கருகமணி பெருகி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது அந்த கருகமணி கட்டுறது, அதுல தான் கணவனினுடைய ரூஹே அதுல இருக்கு. கருகமணிக்கு ஒன்று ஆச்சுன்னு சொன்னா அது யாருக்கு பாதிப்பு, கணவனுக்கு ஏதோ பாதிப்பு, அதை உணர்த்துகிறதுங்கிறாங்க. கணவன் இல்லாத நேரத்தில் கருகமணிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்க, உடனே தொட்டு முத்தம் கொடுப்பாங்க. பிற சமுதாயத்தில் தாலியை தொட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி. ஏன், தாலி நல்லா இருந்தா புருஷன் நல்லா இருக்கிறார், கருகமணி நல்லா இருந்தா தான் புருஷன் நல்லா இருக்கிறார். புருஷன் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, கருகமணியை பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கணும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாப்பா பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கணவனுக்கு நல்லது. இந்த நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்தில் காலம் காலமாக இருந்தது, இன்றைக்கும் பல பேரிடத்தில் இருக்கிறது. இதுவெல்லாம் இணை வைப்பை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய, அல்லாஹ் ஒரு பொருளுக்கு கொடுக்காத தன்மையை நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டும் போது பூசணிக்காயை வெளியே தொங்க விட்டுருவாங்க. சோளக்காட்டு பொம்மை இருக்குல்ல, அதை முன்னால புதுசா ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு பொம்மையை வைக்கிறது. ஏன், அந்த 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 பொம்மையை தொங்க விட்டுட்டோம்னா வீட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை அது தடுத்துரும், வீட்டுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை எல்லாம் இந்த பொம்மை தடுக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு கையில தாயத்து கட்டுறாரு அது மாதிரி கைக்கு தாயத்து, மனித உடலுக்கு தாயத்து என்பது போல புதிதாக கட்டப்படுகிற வீடுகள் அதுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை எல்லாம் தடுப்பதற்குரிய தாயத்தாக பூசணிக்காயை மக்கள் நம்புறாங்க. பூசணிக்காயை கட்டி வெளியே தொங்க விடுறது, சோளக்காட்டு பொம்மையை வெளியே தொங்க விடுறது. முன்னாடிலாம் முஸ்லீம் சமூகத்தினுடைய வீடுகள் எப்படி இருந்துச்சு, ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு வைங்க, நாகூரணிப்பா பாட்டு இல்லாம ரமலான் மாசம் உண்டா, ரமலான் புனித ரமலான் வந்தா தான் இவங்க ரமலான் பிறகு அறிவிப்பு வந்துருச்சுன்னு வைங்க. பள்ளிவாசல் இன்னைக்கு தானே அறிவிப்பு, இன்னைக்கு தான் ஃபேஸ்புக்கில் அறிவிப்பு வருது. அன்றைக்குள்ள அறிவிப்புலாம் என்ன, பள்ளிவாசல்ல ஒரு மணி அடிப்பாங்க, டம் 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 டம்னு அடிப்பாங்க, சத்தம் கேட்கும். அல்லது இந்த ஃபக்கீர் ஷாக்கள் அப்படியே ஒரு கொட்டை அடிச்சுட்டு போவாங்க. போனாங்கன்னா மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க, ஆஹா இன்னைக்கு சஹர் வச்சிட வேண்டியதுதான், ரமலான் வந்துருச்சு. உடனே கேசட் எடு, பாட்டை போடியது, ரமலான் புனித ரமலான் நாகூரணிப்பா பாட்டு படிச்சாதான் இவங்களுக்கு ரமலான் வந்த மாதிரி. ஹஜ்ஜு பண்ணா வந்துருச்சுன்னா ஹஜ்ஜு பண்ணா வர்றதுக்கு முன்னால் நாகூரணிப்பா வந்தாகணும், அவர் பாட்டு ஒரு 2 பிளே பண்ணி ஆகணும், போட்டாகணும். அப்பதான் ஹஜ்ஜு பண்ணா வந்த அந்த ஃபீலுக்கே அப்பதான் வருவார். நாகூரணிப்பா பாட்டு இல்லைன்னு வைங்க, என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினைப்பார், ஏதோ ஒன்று குறையா இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இந்த நோம்பே கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தெரியுதுன்னு நினைப்பார். அப்ப அப்படியான ஒரு காலகட்டமும் இருந்தது. அன்றைக்கு முஸ்லிம் வீடுகள்னா, முஸ்லிம் வீடு என்பதற்குரிய அடையாளமாகவே என்ன இருக்கும், வீட்டு வாசல்ல ஒரு சங்க தொங்க விட்டுருப்பார், சீனாக்காரம் அப்படின்னு ஒரு வெள்ளையா ஒரு கல் இருக்கும்ல, படிகார கல்லுங்குவாங்கல்ல, படிகார கல்லை தொங்க விட்டுருப்பாங்க. இன்னும் சில ஊர்களில் சிப்பிய தொங்க விட்டுருப்பாங்க. எதுக்கு தொங்க விடுறாங்க, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை தடுக்கும். இவ உடம்புக்கு தாயத்து மாதிரி வீட்டுக்கு என்ன படிகார கல், வீட்டு வாசல்ல சங்கு சிப்பி இதையெல்லாம் கட்டுவது. அப்ப அந்த சங்கை அந்த சிப்பியை அந்த படிகார கல்லை என்னவாக நினைக்கிறார், இது நம்ம வீட்டுல நிலையில தொங்குமையானால் நம்ம வீட்டுக்கு பாதிப்பு வராது, எந்த பிரச்சனையும் இல்லை,
முசீபத்துகள்லாம் இது தடுத்துரும். வரக்கூடிய முசீபத்துகளை இந்த சங்கு தடுத்து விடும், இந்த சிப்பி தடுத்து விடும், இந்த படிகார கல் தடுத்து விடும் அப்படின்னு நம்புனா அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை தானே மாத்தி வைக்கிறார். அல்லாஹ் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை, அல்லாஹ் நம்ம துன்பத்தை தடுப்பான்னு ஒரு முஸ்லீம் நம்பணும். அப்படி உறுதியாக நம்பாம இறைவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை ஒரு சங்கு மேல சிப்பி மேல அற்ப பொருளின் மீது வைத்தால் பார்ப்பதற்கு சின்ன செயல் போல தெரியும். உள்ளத்தளவில் நம்பிக்கையை நீங்க சீர்தூக்கி பார்த்தா அதுல இணை வைப்பு இருக்கிறது, பெரிய ஆபத்து அதுல இருக்கிறது. அவருடைய ஈமானுக்கே வேட்டு வைக்கக்கூடிய நம்பிக்கை அதில் இருக்கிறது. அதே மாதிரி புது வீடு கட்டினாங்கன்னு வைங்க, நம்ம ஊர்களில் புது வீடுலாம் கட்டிட்டு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? வீட்டுக்கு பால் காய்ச்சறோம் வாங்க அப்படிங்குவாங்க. அது என்ன பால் காய்ச்சறது? புது வீடு கட்டுறாரு, புது வீடு கட்டிட்டு புது வீடு கட்டி பால் காய்ச்சறோம் வாங்க, பால் காய்ச்சறோம் வாருங்கன்னு இன்னைக்கும் பல பேர் அப்படி சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அதுலேயே மறைமுகமான ஒரு தவறான நம்பிக்கை அதில் இருக்கிறது. ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினோம்னா அந்த வீட்டில் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது இதுதான், பால் தான். பால் நல்லவற்றின் அறிகுறி, பால் மங்களமான அறிகுறி. அப்போ ஒரு வீட்டில் புதுசாக நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம்னா முதல் உணவாக எது இருக்கணும்? பால் இருக்கணும்னு நம்புறாங்க. பிற சமுதாயத்திலாம் அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் பாருங்க, வீடு கட்டுவதற்கு அடித்தளம் போடுறாங்க, நிலக்குழி ஒரு தோன்றாங்கன்னு வைங்க, அந்த நிலக்குழியில் காசு போடுவாங்க. பிற சமுதாயத்தில் பால் ஊற்றுவாங்க, காசும் போடுவாங்க அல்லது கொஞ்சம் பால் ஊற்றுவாங்க. அப்போ ஒரு செயலை செய்ய துவங்கும் பொழுது வீடு அதனுடைய துவக்கம்னு சொன்னால் பாலை வச்சு செய்கிறது தான் நல்லது. அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டிட்டு பால் காய்ச்சிருக்கிறோம் வாங்க, 10ஆம் தேதி பால் காய்ச்சுறேன். ஏன் 10ஆம் தேதி காஃபி போட்டால் என்ன? புதுசாக வீடு கட்டிட்டு கூப்பிடும்போது எப்படி கூப்பிடலாம்? நம்ம காஃபி போடுறோம் வாங்கன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டுருக்குறாங்களா? போட்டு சொன்னால் என்ன தப்பு? டீ போடுறோம், 10ஆம் தேதி டீ போடுறோம் வீட்டில் வாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ என்ன? பால் காய்ச்சணும் தான் சொல்லணும். அப்போ பால் காய்ச்சணும் தான் சொல்லணுங்கிறது சொல் வழக்கில் நமக்கு கலந்து விட்டது. அதுலேயும் இந்த தவறான நம்பிக்கை இருக்கிறது. பால் காய்ச்சுவதன் மூலமாக ஒரு காரியத்தை நம்ம துவக்குவோமையானால் அது நல்லது என்கிற ஒரு தவறான நம்பிக்கை இதுலையும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் அடுப்பங்கரைன்னா கிழக்கு பகுதியில் தான் இருக்கணும். கிழக்கு பகுதியில் இருந்தால் தான் நல்லது. நம்ம சமுதாயத்தில் இந்த பார்வைகள் குறைவாக இருந்தாலும் கணிசமான அளவில் இருக்கு. பிற சமுதாயத்தவர்கள் வீடு கட்டினாங்கன்னா அந்த வீடுகள்லாம் இந்த அமைப்பில் இருப்பதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி இருக்கும்? வீட்டில் அடுப்பங்கரைன்னா கிழக்கு பகுதியில் இருக்கணும், காசு வாங்குற கல்லாப்பெட்டி மேற்கு அல்லது தெற்கு திசையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது கடைக்கு நல்லது. இல்லைன்னா கடைக்கு கஸ்டமர் வரமாட்டான். அவன் இதை பார்த்தா அவன் உள்ள பார்க்குறான், கல்லாப்பெட்டி எங்கே வச்சிருக்கிறியே? தெற்கு திசை. அப்படின்னா உள்ள வர்றேன், அப்படியா பார்க்க வர்றேன். பொருள் விலை கம்மியாக இருக்கான்னு பார்ப்பான். கஸ்டமர்ட்டு நல்லபடியாக பேசுகிறாங்களா அப்படி தான் பார்ப்போம். பொருளின் தரத்தையும் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களையும் தான் கவனிப்பார்கள் ஒழிய யாராவது கல்லாப்பெட்டி எங்கே இருக்குன்னு பார்த்து வந்திருக்கிறானா, எந்த திசையில் இருக்கு? மேற்கு. நான் கிழக்கா அப்படின்னா உங்கள் கடைக்கு நான் வரமாட்டேன்னு போயிருக்கிறானா? அப்போ இதெல்லாம் நம்ம முஸ்லீம் சமூகத்தில் மத்தியிலேயே கூட கணிசமான அளவில் இருக்கக்கூடிய தவறான நம்பிக்கைகளாக இருக்குது. குழந்தைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கன்னத்தில் ஒரு பொட்டு வைப்பாங்க. நல்ல பவுடர், அழகாக பவுடர்லாம் போட்டு மேக்கப் பண்ணி இங்கே லேசாக கருப்பு கலரில் ஒரு பொட்டு. என்னவா? கந்திருஷ்டி பற்றக்கூடாது பார்த்து. கந்திருஷ்டிங்கிறது தனி நம்பிக்கை, அது சம்பந்தமாக நம்ம நிறைய சொல்லாமல் நினைக்கப்படுமா, அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம போகலை. இந்த பொட்டை எதுக்கு வைக்கிறாங்க? கந்திருஷ்டி பொட்டு ஆபத்து ஏற்பட்டுரும்ல, இது பார்த்து நல்லா இருக்குதே, குழந்தை நல்லா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துருமா? அப்படி ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் கந்திருஷ்டி தொடர்பாக சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை தவறான செய்தி. கந்திருஷ்டிங்கிற ஒன்றும் கிடையாது. கண்ணுனாலையெல்லாம் நம்ம பார்க்கறதுனால ஒரு பொருளுக்கு ஆபத்துலாம் வராது. உலகத்தில் எவ்வளவோ பொருள் நல்லா இருக்குன்னு தான் மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஊட்டி நல்லா இருக்குங்கிறான், நல்லா இருக்கு. இங்கேருந்து உலகத்தில் உள்ள எல்லாரும் அங்கே போய் பார்த்துட்டு வரான். உலக அதிசயங்கள்லாம் இருக்குல்ல, டெல்லி தாஜ்மஹால் இருக்கு, ஆக்ராவுக்கு போகிறான். இந்தியாவிலேருந்து மட்டுமா போகிறான்? அமெரிக்காவிலேருந்து வர்றான், மேலை நாடுகள்லேருந்து வர்றான், பல்வேறு நாடுகள்லேருந்து அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோவை தன்னுடைய ஃபேஸ்புக்கில் முகப்பில் வைக்கிறான், வாட்ஸ்அப்பில் டிபியாக வைக்கிறான், லேப்டாப்பில் டெஸ்க்டாப்பில் வைக்கிறான். நல்லா இருக்குங்கிறான். அந்த பில்டிங்லாம் ஏதாவது கந்திருஷ்டி பட்டுச்சா? காலம் ஃபுல்லாக நின்று இருந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்போ கந்திருஷ்டின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றே ஆபத்து வந்து விடும். இதுவே தவறான நம்பிக்கை. அந்த தவறான நம்பிக்கையை விட ஒரு கூடுதலாக இன்னைக்கு என்ன நடக்குது முஸ்லீம் சமூகத்திலேயே, ஒரு பிறந்த குழந்தை சின்ன வயசு அப்படின்னா பெரிய ஆட்களுக்கு வைக்க மாட்டாங்க. யாருக்காவது பெரிய ஆட்கள் கண்ணத்தில் பொட்டு வச்சு நம்ம ஆஹா நம்ம புருஷன் ரொம்ப அழகா இருக்கிறாரு, நம்ம பிள்ளை இளவட்ட பிள்ளை ரொம்ப அழகா இருக்கிறான், கண் திருஷ்டி பற்றும்னு பொட்டு வச்சு அனுப்பிவிட்டு இருக்கிறாங்களே. ஏன்? அப்போ குழந்தைக்கு மட்டும் தான் பாதிப்பு வரக்கூடாதா? அதுலேயுமே இரட்டை நிலை வருது. ஒரு பேர் அதுவே தவறானது. கண் திருஷ்டிங்கிறதும் கிடையாது. அதை தாண்டி இந்த பொட்டு வச்சிட்டோம்னா அவர் என்ன பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னாலும் வரக்கூடிய ஒரு கண்ணில் இருந்து வரக்கூடிய ஒரு தீங்கை இந்த பொட்டு தடுத்துரும்.
அவங்க முஸ்லீம் சமூகத்தினுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? அல்லாஹ் துன்பத்தை தடுப்பான்னு நம்பாம அவங்க பிள்ளையினுடைய கன்னத்தில் லேசா ஒரு கருப்பு மையை வைத்து விட்டால் அந்த கருப்பு மை தடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண் திருஷ்டியை இது தடுத்து விடும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அப்ப இதுவும் ஏறத்தாழ தாயத்துக்கு இணையான, தாயத்து என் கையில் இருந்தால் எனக்கு துன்பம் வராது இப்படி நினைப்பதற்கும், நம்ம குழந்தையினுடைய கன்னத்தில் கருப்பு மை இருந்தால் எந்த துன்பமும் நம்முடைய குழந்தையை அண்டாது என்று நம்புவதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இரண்டுமே இணை வைக்கக்கூடிய விதத்திலான நம்பிக்கைகள் தான். இப்படியான ஒரு செயலிலையும் முஸ்லிம் சமூகம் நம்புறாங்க. சகுனத்தில் உள்ள பல்வேறு அம்சங்களும் இதனுடைய வெளிப்பாடு தான். இவர் வீட்டை விட்டு வெளியே போவார், பூனை குறுக்க வந்துருச்சுன்னு வைங்க, இப்படி உள்ளுக்குள்ள வந்துடுவார். வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு சொம்பு எடுத்து தண்ணி குடிப்பார். வீட்டில் உள்ளவங்களே சொல்லுவாங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க, ஏன் பூனை குறுக்க வந்துருச்சுல, பூனை குறுக்க வந்துருச்சுன்னா காரியம் போற காரியம் விளங்காது, சரியா வராது. அவர் போறதே 10 ரூபா டீயை குடிச்சு பொருளி பேச, அது உருப்படாதான், அது சரி தப்பா போயிருமா. அதுக்காக என்ன உள்ள வந்துட்டு இவரும் உள்ள வருவார், பைக்கை எடுப்பாரு, பூனை குறுக்க வந்துருச்சுன்னு வைங்க, பைக்கை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு விட்டு சேர்ல ஒரு 2 நிமிஷம் ஹான்னு உட்காந்துட்டு திரும்ப கிளம்பி போவார். அப்ப பூனை குறுக்க வந்தா காரியம் உருப்படாது. அப்படின்னா இது என்ன, இது பேச்சுக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் இவர் எந்த காரியத்தில் ஈடுபட போகிறாரோ அந்த காரியம் நன்மையில் முடியுமா தீமையில் முடியுமா என்பதை பூனைக்கு தெரியும் அர்த்தம். அந்த நம்பிக்கை தான் அதுல பூனைக்கு தெரியும். அது உணர்த்துது. பூனை குறுக்க எப்பா நீ போயிடாத, நீ போற காரியம் உருப்படாதுப்பா, அங்க டீ கடையில் போய் நின்று பேசத்தானே போறது, சரிப்பட்டு வராது அப்படின்னு அது சொல்லுதான். அப்ப பூனைக்கு மறைவான ஞானத்தை கொடுத்து மறைமுகமா பூனை நம்முடைய காரியத்தை அதுல உள்ள நல்லதையும் கெட்டதையும் பூனைக்கு தெரியும் என்று ஆக்கி நம்ம இனிமேதான் அந்த காரியத்தில் ஈடுபட போகிறோம். அது எப்படி அமையும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். அல்லாஹ் ஏற்படுத்திய விதியை நம்பாம இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதியின் மீது பற்று கொள்ளாமல் பூனை குறுக்க வந்துருச்சுன்னா காரியம் உருப்படாது இப்படின்னு நினைக்கிறார். பூனைக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார். அதே மாதிரி விதவை வந்துட்டாங்கன்னு வைங்க, விதவி பெண்கள் குறுக்க வந்துட்டாங்கன்னா, விதவை பெண்கள் வந்தாலும் அந்த காரியம் சரி வராது, அதெல்லாம் அபசகுணம், அந்த காரியம் உருப்படாது, சரியா வராது, வெற்றிகரமா அமையாது என்பதற்குரிய அறிகுறிகளாக இந்த பூனை குறுக்க வர்றது, விதவை பெண்கள் வர்றது, இதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் தூதர் அவங்க காலத்திலேயே எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தொழுதுகிட்டு இருக்கும்போது பொம்பளை குறுக்க போச்சுன்னா தொழுகை முறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் சில செய்திகள் கூட அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தவறான செய்திகள். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த தகவல்கள் சொல்லப்பட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிக தெளிவா மறுத்து விட்டார்கள். நபிகள் நாயகத்தின் பேரில் சொல்லப்பட்டது என்னன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பெண் குறுக்கே சென்று விட்டால் தொழுகை முறிந்து விடும். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், ஒரு பொம்பளை குறுக்க போயிட்டாலும் தொழுகை முறிஞ்சிருமா. இந்த கருத்தில் முஸ்லிமில் கூட செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது, தவறான செய்திகள், அது கருத்தின் அடிப்படையிலேயே மறுக்கப்பட வேண்டிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த செய்தியை மறுத்தாங்க. அப்பவே அவங்க காலத்துல சொல்லப்பட்ட பொழுதே எப்படி மறுத்தாங்க, என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் தொழுவாங்க, ரொம்ப இருட்டா இருக்கும், விளக்குகள்லாம் அந்த காலத்துல கிடையாது, ரசூலுல்லாஹ் தொழுகும் போது நான் குறுக்க ஒரு ஜனாசாவை போல் படுத்து கொண்டு இருப்பேன், அல்லாஹ்வின் தூதர் சஜிதாவுக்கு வருவாங்க, சஜிதாவுக்கு வரும்போது என்னுடைய காலில் தம்முடைய விரலால் குத்தி எனக்கு சைகை செய்வார்கள், உணர்த்துவாங்க சஜிதாவுக்கு வருவதை, அப்ப நான் உன்னை காலை மடக்கிக் கொள்வேன். அந்த காலகட்டத்தில் விளக்குகள் கிடையாது, ஏன்னா வெளிச்சமா இருந்தா ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு வருது தெரிஞ்சிரும்ல, தெரிஞ்ச ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே காலை மடக்கிடலாம். இருட்டா இருக்கிறதுனால அவங்க என்ன தொழுகையில எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு தெரியாது, ருக்குவுல இருக்கிறாங்களா சஜிதாவில் இருக்கிறாங்களான்னு தெரியாது. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருப்பாங்க, இருட்டுனால அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் குறுக்கே ஒரு ஜனாசாவை போல் படுத்து கொண்டு இருப்பேன், அவங்க சஜிதாவுக்கு வரும் பொழுது என் காலில் அப்படி குத்துவாங்க, நான் காலை மடக்கிடுவேன். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வீடு சின்ன வீடு, அவ்வளவுதான், ஒருத்தர் படுத்திருந்தா இன்னொருத்தர் தொழ முடியாது, நிம்மதியா ராகத்தை தொழ முடியாத அளவிற்கு ஒரு சின்ன இடம், அதான் அல்லாஹ்வின் தூதருடைய இருப்பிடம் வீடு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பூனை குறுக்க போறது, பெண்ணு குறுக்க போறது, விதவை குறுக்க போனா அது கெட்ட இப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே மறைமுகமாக அல்லாஹ்வினுடைய ஆற்றலை அந்தந்த பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக ஆகிவிடும். அதே மாதிரி ஆந்த கத்துனா ஆபத்து, இவனுக்கு எதுவுமே கத்தக்கூடாது, ஆந்த கத்தாம அவர் என்னதான் செய்யணும், அது ஆந்த கத்தக்கூடாது, ஆந்த கத்துனா ஆபத்து. அப்ப என்ன, ஆந்த கத்தக்கூடாது, பள்ளி சத்தம் போடக்கூடாது, ஆந்த கத்தாம இவர் என்ன செய்யும், இவனா முடிவு பண்றது. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆந்த கத்துச்சுன்னு வைங்க, ஆந்த கத்துது ஆபத்து, தப்பு, தப்பா தான் போகும். பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா அதுவும் தப்பு. காக்கா சத்தம் போட்டுச்சுன்னா சொந்தக்காரங்க வர்றாங்க, என் காக்காவுக்கு ஒரு வேலையே கிடையாதா,
யார் யார் சொந்தக்காரங்களாம் எங்கே வர்றாங்க, அது ஃபுல் டியூட்டியே என்ன, யார் யார் சொந்தக்காரங்களாம் வர்றாங்க. பாயினுடைய சொந்தக்காரங்க அப்துல் காதர் பாய், அந்த பேரில் யாரும் இருந்தால் தப்பா அடிச்சுக்காதீங்க. அப்துல் காதர் பாயில் சொந்தக்காரங்க யார் யார் வர்றாங்க, இவர் ஜப்பார் பாய் சொந்தக்காரங்க யார் யார் வர, எல்லாத்தையும் கேதர் பண்ணி கரெக்டாக நம்ம நாளைக்கு போய் அவங்க வீட்டில் கத்திட வேண்டியது தான். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க படையெடுத்து வர்றாங்க, வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போய் அது வீட்டுக்கு முன்னால் போய் கத்துறது தான் நமக்கு டியூட்டி. இப்படியா காகா கத்தக்கூடாது, ஆந்த கத்தக்கூடாது, பள்ளி சத்தம் போடக்கூடாது, காக்கா வேறு எதுக்குமே கத்தக்கூடாதா, அது பிள்ளைகளை மனைவி மக்களை தேடுறதுக்கு சத்தம் போடக்கூடாதா, சாப்பிட்றதுக்கு சத்தம் போடக்கூடாதா, பேசுறதுக்கு சத்தம் போடாதா. அப்போ இவங்க காக்கா சத்தம் போட்டுச்சுனாலும் இவங்களுக்கு அர்த்தம் என்ன, சொந்தக்காரங்க வருவாங்க. முந்தையெல்லாம் சொல்லுவாங்க சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் வருவீங்கன்னு தெரியும். அது எப்படிங்க தெரியும், 2 நாள் முன்னால் தான் காக்கா கத்துச்சு, அதுதானே கதை. காக்கா கத்துச்சுன்னா சொந்தக்காரங்க வந்துருவாங்க. அப்போ இதுவெல்லாம் என்னன்னா சொல் வழக்கில் நமக்கு சிரிப்பூட்டக்கூடியவையாக இருந்தாலும் காக்காவுக்கு மறைவான ஞானம் இருக்கு. யார் யார் சொந்தக்காரங்க எப்போ வருவாங்கங்கிறது காக்காவுக்கு தெரியுது. அதானே அர்த்தம், காக்காவுக்கு தெரியுது இந்த ஜப்பார் பாய் சொந்தக்காரங்க நாளைக்கு வந்துருவாங்க, நாளை மறுநாள் வந்துருவாங்க, அதனால இப்போவே அது வீட்டுக்கு முன்னால் போய் நம்ம ஒரு சிக்னல் கொடுத்துருவோம்னு காக்காவுக்கு தெரியுதா. அப்போ காக்காவுக்கு என்ன ஆற்றல் இருக்கோ, என்ன தன்மையா எல்லாம் கொடுத்துருக்குறாலும் அதைத்தான் நம்ம நம்பணும். அதை விட கூடுதலாக இந்த காக்கா ஒரு சக்தி படைத்த ஒரு காக்கா, நம்ம சொந்தக்காரங்க வர்றதையெல்லாம் இதுக்கு தெரியும் நம்பினா, இறைவன் கொடுக்காத ஒரு ஆற்றலை ஒரு தன்மையை அந்த காக்காவுக்கு இருப்பதாக நாம் நம்புவோமையானால் அது இணை வைப்பு தான். அது அந்த இணை வைப்பிலிருந்து விலகணும். இப்படியான தவறான நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் வந்து இந்த 786 இதை போடுவாங்க. 786 இருந்துச்சுன்னா பறக்கத்து வீடுகள், முஸ்லீம் வீடுகள்னு அன்னைக்கு உள்ள அடையாளமே என்ன 786 தான். கதவுல பெயிண்டில் எழுதிடுவாங்க 786. கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தால் இரும்பு கிரில் இருக்குல்ல, அதே 786 வளைச்சிடுவாங்க, நெருப்பை போட்டு வளைச்சி 786 வாசலில் ஓடிட்டோம்னா அப்போ வந்து பாய் வீடு அந்த 786 இருக்குல்ல. அதனால தான் சினிமாவில் கூட 786 ஏதோ ஒரு பறக்கத்துக்குரிய ஒரு அம்சமாகவே காட்டுவாங்க. கதாநாயகர்கள் எம்ஜிஆர் காலத்திலேருந்து கதாநாயகர்கள் நடிகர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா உழைக்கும் வர்க்கமாக வேலை செய்யும்போது கையில் ஒரு காப்பு கொடுத்துருவாங்க. காப்புக்கு நம்பர் 786. அந்த ஹீரோக்களுக்கு எதிரி என்ன செய்வதுட்டு அங்கே தூரத்துலேருந்து துப்பாக்கியால் சுடுவார். சுடும்போது டக்குன்னு இந்த 786 பட்டுரும். அல்லாஹ் காப்பாற்றினாருங்க வாங்கி யார் அந்த ஹீரோ. அப்போ பழங்காலத்திலேருந்து இந்த 786 சொன்னாலே முஸ்லீம்களோட தொடர்புபடுத்தி அதுலேயும் அது ஒரு மகத்துவமிக்க நம்பர், சாதாரண நம்பர் அல்ல, மகத்துவமிக்க நம்பரு. அந்த நம்பருக்குன்னு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு ஆலிம்கள், மார்க்கம் படித்த ஆலிம்கள், மக்களுக்கு சத்தியத்தை சொல்ல கடமைப்பட்ட, மக்கள்கிட்ட உள்ள மூட நம்பிக்கை தவறான நம்பிக்கை எல்லாம் களையெடுப்பதற்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய உலமாக்களும் கூட மக்கள்கிட்ட உள்ள மூட நம்பிக்கை வளர்த்தெடுக்கிறாங்க. ஆமா 786க்கு பவர் இருக்குங்கிறாங்க, சக்தி இருக்குங்கிறாங்க. எந்த குரான் வசனங்களையும் சொல்வது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய நபிமொழியை சொல்வது கிடையாது. மக்கள்கிட்ட உள்ள அறியாமையை நீக்குவது தானங்க ஆலிம்களின் வேலை. மார்க்கம் படித்தவர்களுக்குரிய வேலை என்ன, முஸ்லிம்களை குரான் படி வழி நடத்தணும். ஹதீஸ்ல என்ன சொல்லுதோ, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்களோ அதை நோக்கி மக்களை அழைக்கணும். நம்ம மீது விமர்சனம் வந்தாலும், நம்மளை எதிர்த்தாலும், நம்மை திட்டினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அதுதானே. அறியாமை அகற்றுவதற்கு தானே அல்லாஹ்வின் தூதர் பாடுபட்டாங்க. அதை ஆலிம்கள் செய்யாம அவங்களும் 786க்கு பவர் இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. இன்னைக்கு வரையில 786 மேல முஸ்லிம்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. நீங்க அமேசான்ல பாருங்களேன், ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் உலகத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு பொருளையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதில் ரூபாய் நோட்டை விற்பனை செய்யலாம். அமேசானில் ரூபாய் நோட்டுகளை விற்பனை செய்கிறார்கள். என்ன ரூபாய் நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, அதுக்கு விற்பனை பண்ணுறான்னு நீங்கள் கேட்கலாம். அதில் இந்த நம்பர் தான் சீரியல் நம்பர். அந்த சீரியல் நம்பர் லாஸ்ட்டில் 786 முடியும். முடிஞ்சுன்னா 50 ரூபா தான். அது எவ்வளோமா, 5000 ரூபாய். 50 ரூபா தான் நோட்டு தாங்க, அது வேறு ஒன்றுமே கிடையாது. ரூபாய் நோட்டு, 50 ரூபா நோட்டு. அந்த 50 ரூபா நோட்டில் என்னப்பா இருக்குன்னு பார்த்தா லாஸ்ட்டில் சீரியல் நம்பர் 786 முடியுமா. அப்போ அதை ஒரு மகத்துவம் நினச்சி அதை 500 ரூபா கொடுத்து 5000 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த நம்பர் இதில் ஒரு பக்தி வைப்பது, நம்பிக்கை வைப்பதுலாம் இஸ்லாத்துக்கு எதிரானது. அந்த நம்பர் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சரியாயிருமா. வீட்டில் 786 போட்டாச்சு, சரி, அதனால இப்போ என்ன, அதுவே அந்த நம்பருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு பேச்சுக்கு 786 எழுதிட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராதா. எத்தனை வீடுகளில் 786 இருந்துச்சு சென்னை பெருவெள்ளத்தின் போது, அதெல்லாம் தப்பிச்சிருச்சா. அப்போ இனிமேல் அரசு என்ன செஞ்சிடலாம், எப்பப்பெல்லாம் வெள்ளம் வந்து மூழ்கிற மாதிரி பகுதிகளாக இருந்தால் கவலைப்படாது, உங்களுக்கு போட்டே கிடையாது. இனிமேல் இதுதான் எல்லார் வீட்டிலையும் 786 எழுத போகிறோம். 786 எழுதிட்டோம்னா உங்கள் வீட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்ல. அது அந்த முடிவு எடுக்கப்படாததுலேருந்து என்ன விளங்குது, அது நடைமுறையிலையும் கிடையாது, மார்க்கத்திலையும் அப்படி கிடையாது. இதெல்லாம் தவறான நம்பிக்கைகளாக இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா முஸ்லீம் சமூகத்திலேயே இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம், ஒரு நேரத்துக்கு சக்தி இருக்கிறதா. நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல,
ஒரு பொருளுக்கு அல்லாஹ் எந்த தன்மையை கொடுத்துருக்கிறானோ அதைத்தான் நம்பணும். அதை தாண்டி அதற்கு ஒரு கூடுதலான பவர் இருக்கு, நம்ம நம்பக்கூடாது. நேரத்துக்கும் அதே தான். ஒரு நேரம் இன்னைக்கு இப்போ 10:30 இது இரவு நேரம், அவ்வளோதான். இதை தாண்டி இந்த நேரத்துக்குன்னு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கா? அப்போ முஸ்லிம் மக்களில் பலரும் என்ன செய்கிறார்கள்? நேரத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த நேரமாக இருந்தால் நல்லது, இந்த நேரமாக இருந்தால் கெட்டது. இதெல்லாம் பிற சமுதாயங்களிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்ட கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. சகுனம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதுலாம் முஸ்லிம்களின் கலாச்சாரமே கிடையாது. அதையெல்லாம் ஒழிப்பதற்கு தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 23 ஆண்டுகால பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் என்னென்ன மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சோ அதையெல்லாம் ஒழிச்சாங்க. அன்றைய காலத்தில் எவற்றையெல்லாம் சகுனமாக கருதினார்களோ அவற்றுக்கெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள், பாடுபட்டார்கள். அந்த வழிவந்த முஸ்லிம் சமூகம் விஞ்ஞான வளர்ச்சி பெற்றிருக்கிற இந்த காலகட்டங்களிலையும் தவறான நம்பிக்கை கொண்டவர்களாக நல்ல நேரம் கெட்ட நேரம் இப்போ இருக்கு. அப்போ ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. திருமண பத்திரிகை பார்த்தா கூட தெரியும். பழங்காலத்தில் உள்ளவங்களுடைய திருமண பத்திரிகை பார்த்தீங்கன்னு வைங்க, அது பத்திரிகையில் நிறைய எழுதுவாங்க. இன்னும் அவருக்கு பெரிய அடமொழிலாம் கொடுத்துருக்கும். இப்போ பழைய பத்திரிகைலாம் இருந்துச்சுன்னா, திருமண பத்திரிகை இருந்துச்சுன்னா பாருங்க, இன்னாரின் மகனும் இன்னாரின் பேரனும் இன்னாரின் புதல்வனுமாகிய தீன் குல செல்வன். யாருக்கு? அவருக்கு பட்டம் தீன் குல செல்வன். பள்ளிவாசல் பக்கமே வந்திருக்க மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் சொல்லணும்னா தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லப்பான தெரியும். அவருக்கு பட்டம் என்ன? தீன் குல செல்வன். அந்த அம்மாவுக்கு அங்க இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியும் ஆகிய தீன் குல செல்வி. யாரு? அந்த அம்மா. அவ தீன், 2 பேரும் சேர்ந்து தீன் வழக்கத்துக்கு பாடுபட்டாங்கல்ல. அவளுக்கும் பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு தெரியாது. உங்க முகல்லாவில் பள்ளி எங்கம்மா இருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுவா. ஆனா அவளுக்கு பட்டம் என்னவா? தீன் குல செல்வி. சரி, 2 இவரு தீன் குல செல்வன், அவர் தீன் குல செல்வி, இருந்துட்டு போகட்டும். அவர் நேரத்தை குறிப்பிடுவாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில், ஹிஜ்ரி ஆண்டை சொல்லித்தான் சொல்லுவாங்க. நிகழும் ஹிஜ்ரி சங்கையான ஆண்டில் பெரியோர்கள் நிச்சயித்தபடி காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில் பெரியோர்கள் எல்லாம் துவா பறக்கத்தோடு திருமணம் நடைபெறும். பல பேர் திருமணம் இப்போ ஆரம்ப காலத்தில் திருமணம் நடந்துச்சுன்னா எந்த நேரத்தில் நடந்துச்சு? 10:30 to 12. அதானே காலை பத்திரிகையில் அப்படி எழுதியிருப்பாங்க. காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலைன்னா என்ன அர்த்தம்? அவங்க நல்ல நேரம்ங்கிறாங்கல்ல, அவர் அதைத்தான் பாய் கொஞ்சம் அரபியில மாற்றி சொல்றாரு. அது நல்ல நேரம் சொல்ற மாதிரி இவர் என்ன? முபாரக்கான நேரம், அருள் பொருந்திய நேரம். முபாரக்னு அருள் பொருந்திய நேரத்தில் திருமணம் நடைபெறும். 10:30 12 அருள் பொருந்திய நேரம்னு உனக்கு யார் சொன்னாங்க? இது யாராவது கண்டிச்சாங்களா? தப்புன்னு சொன்னாங்களே? அப்ப அன்றிலிருந்து இன்று வரை முஸ்லிம் சமூகம் பல்வேறு காரியங்கள்ல இந்த நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, இப்படியான அதை பத்திரிகையிலேயே பட்டவர்த்தனமா சொல்லுவாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறத பத்திரிகையிலே சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடு இருந்துச்சுங்கிறத பார்க்கிறோம். இதையெல்லாம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்வதா நபிகள் நாயகம் சொல்றாங்க. புகாரில 4826வது ஹதீஸ், யுக்தீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் எனக்கு தொல்லை செய்கிறான். ரொம்ப தப்பா பேசலாம். என்ன செய்கிறான் அவன்? யசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான். இது இந்த காலத்துல இது நல்லது, காலத்தில் இது கெட்டது, காலத்துல நேரம் இருக்குல்ல, நேரத்தில் இது நல்ல நேரம், நேரத்தில் இது கெட்ட நேரம். கெட்ட நேரம்னு சொன்னோம்னா காலத்தை திட்டும். ஒரு மாசத்தை, இந்த மாசம் உருப்படாத மாசங்க, எனக்கு வியாபாரம் எப்படி போச்சு இந்த மாசமா, இது டிசம்பர் சென்னை வாசிகள்லாம் டிசம்பர் பத்தி கேட்டான்னு சொல்லுவாங்க. டிசம்பர் மாசம் உருப்படாத மாசம், அப்பதான் வெள்ளம் வருது, சுனாமி வருது, பெரிய பெரிய பேரிடர்கள்லாம் டிசம்பர்ல தான் வருது. அப்ப ஈமான் இல்லாதவர்கள் தான் அந்த முடிவுக்கு வருவாங்க. ஒரு மாதத்தில் நமக்கு ஒரு துன்பம் வருகிற காரணத்தினால அந்த மாதமே துன்பம் நிறைந்த மாதம், கெட்ட மாதம். ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு துன்பம் நடந்ததுனால அந்த நேரம் கெட்ட நேரம் என்று ஆகிவிடாது. அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னதா நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆதமுடைய மகன் எனக்கு ரொம்ப தொல்லை பண்றான், தப்பா பேசுறான். யசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான். அனத்தஹர், காலம்ங்கிறது யார்? நான் தானே காலம். அல் அம்ரு பியதி, காரியம் நிர்வகித்தது எல்லாமே என் கையில தானே இருக்கு. நான் தானே காலத்தை இரவு பகலாக மாற்றி கொண்டிருக்கிறேன், நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு பொருளை குறை சொல்றோம்னா அது யாரை குறை சொல்றது? ஒரு கட்டிட அமைப்பை குறை சொல்றோம், அமைப்பு நல்லா இல்லை அப்படிங்கிறோம். அப்ப அதை வடிவமைத்த இன்ஜினியரை தான் குறை சொல்றோம். அதான அர்த்தம். ஒரு பொருள், இந்த பொருள் நல்லாவே இல்லைங்கிறோம். நல்லா இல்லைன்னா அதை யார் வடிவமைத்தார்களோ, அந்த பொருளை யார் உருவாக்கினார்களோ, உருவாக்கியவர்களைத்தான் நம்ம குறை காண்கிறோம். அது மாதிரி இந்த நேரம் சரியில்லை, இந்த மாசம் சரியில்லை, இந்த காலமே சரியில்லை என்று சொன்னால் இந்த வருஷமே சரியில்லை. 2018, 10, 19, 20 இதெல்லாம் பத்தி கேட்டாங்கன்னு வைங்க, வியாபாரிகள்கிட்ட சாமானிய மக்கள்கிட்ட எல்லாம் கேட்டோம்னா
அந்த 3 வருஷத்தை யாவப்படுத்தாது. கொரோனா காலம் அது ரொம்ப பெரிய பாடாப்படுத்திருச்சு நம்மளை. அந்த வருஷத்தையே நம்ம மறந்துடணும். அது பெரிய முசீபத்து பிடிச்ச வருஷம்ன்றாங்க. அந்த வருஷத்தையே என்ன சொல்லிடுவாங்க, அதில் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். கொரோனா காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டார்களோ அவங்கெல்லாம் அந்த மாசத்தை, அந்த வருஷத்தையே தப்பான மாசம், ரொம்ப துன்பம் நிறைந்தது அப்படின்னு திட்டுவாங்க. அப்படி பழிப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டுறாங்க, அதை கண்டிக்கிறாங்க. இது புகாரில் 4826வது ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி சகுனம் தொடர்பாக நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய நிகழ்வுகள் முஸ்லீம் சமூகத்தில் உள்ள நம்பிக்கைகளை சொன்னோம் அல்லவா, அது சம்பந்தமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஹ்மதுல 4194வது ஹதீஸாக இடம்பெறுகிறது, அத்தீரத்து ஷிர்குன், அத்தீரத்து ஷிர்குன். ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்றாங்க, சகுனம் பார்ப்பது இணை வைப்பு, சகுனம் பார்ப்பது இணை வைப்பு. எதுல பார்த்தாலும், பாலில் பார்த்தாலும் சரி, பூனையில பார்த்தாலும் சரி, ஆந்தையில பார்த்தாலும் சரி, பள்ளியில பார்த்தாலும் சரி, விதவை பெண்ணில் பார்த்தாலும் சரி, தாயத்தில் பார்த்தாலும் சரி, எது ஒன்றில் எந்த பொருளில் ஒரு மனிதன் சகுனம் பார்த்தாலும் அது எதுல தான் போய் முடியும், ஷிர்க், இணை வைத்தல். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, பண்பை அந்த பொருளுக்கு இருப்பதாக நம்புவதில் தான் போய் முடியும். அதான் ரிசல்ட். அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்தீரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது இணை வைப்பு. இன்னொரு முறை சொல்கிறார்கள், அத்தீரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது இணை வைப்பு. வலாக்கின் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யுதுஹிபுஹு பித்தவக்குல், அல்லாஹ் அதனை தவக்குல் மூலம் தான் அகற்றுகிறான். நீ அந்த சகுனத்தில் போய் விழுந்துட கூடாதுன்னா நம்ம எப்படி நம்பணும், தவக்குல், அல்லாஹ் சார். நல்லது கெட்டதெல்லாம் அல்லாஹ் தான் தீர்மானிக்கலாம். பூனை குறுக்க வந்தா காரியம் முடிஞ்சிருமா, பூனை குறுக்க வந்தா என்ன, யானை குறுக்க வந்தா என்ன, எது எந்த காரியத்தில் எப்படி ஆரம்பிச்சா என்ன, வீட்டை கட்டும்போது பால் காய்ச்சினா என்ன, காபி போட்டா என்ன, அல்லாஹ் நாடுறதுதான் நடக்கும் என்று அல்லாஹ் மேல் தவக்குள் வைக்கணும். அல்லாஹ் மேல் தவக்குள் வைத்தால் தான் அந்த இணை வைப்பிலிருந்து நம்ம மீள முடியும், அதிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது அஹ்மதுல 4194வது செய்தியா இருக்கு. புகாரில 6541 6541 அதுல அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, மறுமை நாள் அதனுடைய நிகழ்வை பத்தி சொல்றாங்க. உரிதத்த அலையல் உமம், அந்நாளில் எனக்கு பல சமுதாயம் எடுத்து காட்டப்பட்டார்கள். அதுல ஒரு நபி, யமுர்ரு மஅஹு அல் உம்மா, அவரோட ஒரு பெரிய கூட்டமே, ஒரு சமுதாயமே செல்கிறது. ஒன் நபியும், இன்னொரு நபி, அவர் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார். யமுர்ரு மஅஹு அன் நஃபர், அவரோட சில நபர்கள், நபர்னு சொல்லுவோம்ல, அது அரபி வார்த்தை தான் நஃபர், அவரோட சில நபர்கள் மட்டுமே சென்றார்கள். ஒன் நபியு யமுர்ரு மஅஹு அல் அஷரா, இன்னொரு நபி எடுத்து காட்டப்பட்டார், அவரோட வெறும் 10 பேர் செல்கிறார்கள். மறுமை நாளின் நிகழ்வை பத்தி நபிகள் நாயகம் சொல்றாங்க. மறுமை நாள்ல என்ன நடக்கும்ங்கிறது அல்லாஹ் எனக்கு காட்டினா, ஒரு நபி போறாரு, அவரை பின்தொடர்ந்து ஒரு கூட்டம், ஒரு உம்மத்தே போகுது. இன்னொரு நபி போறாரு, அவரை பின்பற்றியவர்கள் ஃபாலோவர்ஸ் யாருன்னு பார்த்தா சில நபர்கள், விரல் விட்டு எண்ணிரலாம் போல, அந்த மாதிரி சில நபர்கள் தான் போனாங்க. இன்னொரு நபி செல்கிறார், அவருக்கு பின்னால வெறும் 10 பேர், எண்ணிர முடியும், வெறும் 10 பேர் செல்கிறார்கள். ஒன் நபியு யமுர்ரு மஅஹு அல் ஹம்ஸா, இன்னொரு நபி செல்கிறார், அவருக்கு பின்னால வெறும் 5 பேர் போறாங்க. ஒன் நபியு, இன்னொரு நபி செல்கிறார், யமுர்ரு வஹ்தஹு, அவர் மட்டும்தான் போறார், ஃபாலோவர்ஸே இல்லை. பாருங்க, இந்த ஹதீஸ் நமக்கு எதுக்கும் ஆதாரம்னா, இந்த உலகத்துல சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை எடை போடுவதற்கு எண்ணிக்கை கணக்கில் வைக்கக்கூடாது. மெஜாரிட்டி பேர் சொல்லிட்டா அவ்வளவுதான். பெருங்கொண்ட ஒரு கூட்டம் ஒரு கருத்தை சொன்னால் அது சத்தியம். குறைவான எண்ணிக்கையில் 5 பேர் 10 பேர் 20 பேர் எண்ணத்தக்க வகையில் உள்ள நபர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அது அசத்தியம். அப்ப சத்தியமா அசத்தியமா என்பதை எடை போடுவதற்கு எதை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது, எந்த பக்கம் கூட்டம் அதிகமா இருக்கு, எது மெஜாரிட்டியா இருக்கு. நம்ம அன்றாட நிர்வாகம் தொடர்புடைய விஷயங்கள், உங்க குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு அதை நீங்க கணக்கில் எடுக்கலாம். இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் என்பதற்கு அதை நீங்க கணக்கில் எடுக்கலாம். மார்க்க ரீதியா ஒரு முடிவை எடுப்பதற்கு எந்த கருத்து அதிகமா இருக்கு, தாயத்து கூடுமான்னு கேட்கிறோம், மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறோம், தாயத்து கூடுமா வேண்டாம், கட்டுவோமா வேண்டாமா, 50 பேர் கட்டலாம்ங்கிறாங்க, 10 பேர் வேண்டாங்கிறாங்க, மெஜாரிட்டி 50 பேர் கட்டலாம்ட்டாங்க, எல்லாம் தாயத்து கட்டுங்கப்பா, முடிவெடுக்க முடியுமா? அப்ப சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை ஆட்களை வச்சு நபர்களை வச்சு எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. அதுவும் ஏன்னா மறுமை நாள்ல ஒரு நபி அவர் மட்டும் போறாருங்க, ஒரு தனியாளா போறாரு. எவ்வளவு காலம் பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு, தன் வாழ்க்கையவே இந்த இஸ்லாத்திற்காக மக்களுக்கு கொள்கையை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அர்ப்பணித்த ஒரு இறை தூதர் தனிச்சு போறாரு, ஃபாலோவர்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் வரையிலையும் கூட்டம். அந்த கூட்டத்தை காட்டி மலக்குமார்கள் சொல்றாங்க, இவர் தான் உங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொல்றாங்க, ஹாவுலாய் உம்மத்துக், இவங்க தான் உங்க சமுதாயம். பெருங்கண்ட கூட்டம், அடர்த்தியான மக்கள் கூட்டம், எண்ணவே முடியாது, எண்ண முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டம் வர்றாங்க. இவங்க யாருன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஹாவுலாய் உம்மத்துக், இவங்க தான் உங்க சமுதாயம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்ச்சியா சொல்றாங்க, இந்த உங்களுடைய சமுதாயத்துல ஒரு 70,000 பேர்
அவங்களுக்கு லா ஹிசாப அலைஹிம் வலா அதாப், எந்த விசாரணையும் கிடையாது, எந்த வேதனையும் கிடையாது, நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்க. உங்களுடைய இந்த உம்மத்தில் 70,000 நபர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்னவென்றால் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதாபே கிடையாது. லா ஹிசாப அலைஹிம் வலா அதாப், விசாரணையும் இல்லை வேதனையும் இல்லை, அவர்கள் நேரடியாக சொர்க்கம் போயிடுவாங்க. அப்போ என்ன காரணம்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கானூலாயக்தவும், அவர்கள் உடம்பில் சூடிட்டு கொள்ள மாட்டார்கள், சூடு போட மாட்டாங்க. அறியாமை காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, தங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இடர்பாடு ஏற்பட்டால் அது சூடு போடுற வழக்கம், அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு செயலாக இருந்துச்சு. அதை செய்ய மாட்டார்கள் அப்படின்னா அவங்களோட மூட நம்பிக்கை கிடையாதுன்னு அர்த்தம். ஒலா எஸ்தருக்கும், மந்திரித்து பார்க்கும்படி கேட்க மாட்டாங்க. தர்கா வாசல்ல பள்ளிவாசல் இமாம்கிட்ட மோதி நாட்ட போய் எங்களுக்கு ஓதி பாருங்கன்னு கேட்குறாங்கல்ல, அப்படி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் அல்ஹம்து சூரா இருக்கு, தனக்கு தானே ஓதி பார்த்து கொள்ளலாம். அதை விட்டு ஒரு நபரின் மீது நம்பிக்கை வைத்து, குறிப்பிட்ட ஒரு இடத்தின் மீது நம்பிக்கை வைத்து அங்கே போய் ஓதி பார்க்கும்படி மந்திரித்து பார்க்கும்படி கேட்பது, அப்படி கேட்க மாட்டாங்க. யாரு? விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அவங்க தன்மையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸின் வாயிலா சொல்றாங்க, அவங்க சூடிட்டு கொள்ள மாட்டார்கள், மந்திரித்து பார்க்கும்படி வேண்ட மாட்டார்கள், வலா யதத்தய்யரூன், சகுனமும் பார்க்க மாட்டாங்க, எந்த சகுனமும் இருக்காது. அந்த காலத்தில் பறவை சகுனம், அதனால பறவை சகுனத்தை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. சகுனமே பார்க்க மாட்டாங்க. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் தம்முடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள். நல்லது கெட்டது எல்லாம் அல்லாஹ்விலிருந்து வருது என்று இறைவனை முழுமையாக தவக்குள் வைத்திருப்பார்கள். இந்த முஸ்லிம்கள் தான் மறுமை நாளில், இப்படி அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் தான் மறுமை நாளில் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போயிடுவாங்க. விசாரணை இல்லைன்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் கூப்பிட மாட்டான், ஏன் என்னன்னு கேட்க மாட்டான், தண்டனை கிடையாது, வேதனை கிடையாது, டைரக்டா சொர்க்கம் போலாம்னா எப்பேற்பட்ட ஒரு நிலை. அப்போ உடனே இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு வைங்க, அதில் அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த பாக்கியம் நமக்கு வருமா, நமக்கு கிடைக்குமான்னு நினைப்பாங்க. பல நேரங்கள் அப்படித்தான் ஒவ்வொரு சிறப்புகள் பற்றி கேட்கும் போதெல்லாம் உடனே அபூபக்கர் அவங்க எழுந்து அதில் நான் போவேனா, அதில் யாரும் இருக்கிறாங்களான்னா கேட்பாங்க. சொர்க்கத்துக்கு பல வாசல் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தொழுகையின் வாசல் இருக்கிறது, ஜிஹாதின் வாசல் இருக்கிறது, சதக்காவின் வாசல் இருக்கிறதுன்னு பல வாசல் இருக்குவாங்க. உடனே அபூபக்கர் அவங்க அல்லாஹ்வின் தூதரே எல்லா வாசல் வழியாகவும் யாரும் அழைக்கப்படுவார்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்களே நீங்கள் அழைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க சஹாபாக்கள்கிட்ட இயல்பாக ஒரு ஆர்வம். இந்த செய்தியை சொன்ன உடனே உக்காஷா பின் மிஹ்சன் என்ற ஒரு நபித்தோழர் அவர் எழுந்துடுறாரு. எழுந்து எப்பேற்பட்ட பாக்கியம், விசாரணை இல்லாமல் சொர்க்கம் போகிறதுனா சாதாரண பாக்கியமா, இதை நம்ம பிடிச்சிட வேண்டியது அந்த பாக்கியத்தைன்னு சொல்லிட்டு எழுந்து இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி முடிக்கல. உக்காஷா எழுந்து அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உதுல்லாஹ ஐயஜஅலனி மின்ஹும், இந்த கூட்டத்தாரில் அல்லாஹ் என்னையும் சேர்க்க வேண்டும் என்று நீங்க துஆ செய்யுங்க, நான் அதுல ஒரு ஆளா இருக்கணும் ஆசைப்படுறேன், நீங்க துஆ செய்யுங்க அப்படின்ட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே துஆ அல்லாஹும் அஜஅலுஹு மின்ஹும், இறைவா இவரை அவர்களில் ஒருவராக ஆக்கி விடுன்னு துஆ செஞ்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சிட்டாங்கன்னா அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்ப 70,000 பேர்ல ஒரு ஆள் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரு? உக்காஷா இடம் முடிச்சிட்டாரு. உக்காஷாவை பார்த்தா அந்த கூட்டத்தில் இன்னொரு சஹாபி, பரவாயில்ல இந்த ரூட்டு நல்லா இருக்க, நம்மளும் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு துஆவை போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு எழுதிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே அப்படியே கொஞ்சம் நமக்கும் அப்படிங்கிறார், நம்ம கொஞ்சம் துஆ செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு எழுதுறது. சும்மா காம இலைஹி ரஜுலுன் ஆகர், மற்றொரு மனிதர் எழுந்து துஆ செய்யினாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க சபகக்க பிஹ உக்காஷா, உக்காஷா முந்திட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க இப்படி ஒவ்வொரு ஆளா எழுந்து நம்மளையும் சேர்த்துங்கன்னா 70,000 அங்கேயே முடிஞ்சிடும், 70,000 அங்கேயே முடிஞ்சிரும்ல. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க நன்மையான காரியங்களை முந்துறது தான் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, அதைத்தான் ஆர்வம் ஊட்டினாங்க. அதனால அல்லாஹ்வின் தூதர் சொல்லிட்டாங்க உக்காஷா முந்திட்டார்ல, நீ முதலே கேட்க வேண்டியதானே, அவர் ஆர்வமா கேட்டாங்கல்ல, உக்காஷா உங்களை முந்தி விட்டார், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று சொல்கிறார்கள். இந்த செய்தியை புகாரில நம்ம பதிவு செய்யப்பட்ட புகாரில 6541 அந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியா நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குகிறது? அல்லாஹ் மேல தான் நம்பிக்கை வைக்கணும். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் அல்லாஹ்விலிருந்து வருது. முழுக்க முழுக்க அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்களாக நாம் இருக்கணும். எந்த துன்பம் வந்தாலும் சரி அல்லாஹ் அந்த துன்பத்தை போக்குவான், நமக்கு ஒரு நன்மை நலவு வேண்டுமா அல்லாஹ் அந்த நலவை தருவான் என்று இறைவனின் அருள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, இறைவனினுடைய ரஹ்மத்தின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவர்களாக அருள் வைத்தவர்களாகத்தான் முஸ்லிம்கள் இருக்கணும். சகுனம் பார்க்கக்கூடாது, பார்க்காம இருந்தா தான் மறுமையினால விசாரணை இல்லாம சொர்க்கம் போற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அது இந்த செய்தியில் நமக்கு விளங்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சொன்னாங்க புகாரில 57-55 லா துய்ரத்த, சகுனம் பார்த்தல் கிடையாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹைருஹால் ஃபஅல், ஆனால் ஃபஅல்னு ஒன்று இருக்கு அப்படின்னாங்க, அவற்றில் சிறந்தது ஃபஅல் அப்படின்னாங்க.
அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, உமல் ஃபால் யார சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதரே ஃபால் என்றால் என்ன? சகுனம் பார்க்கக்கூடாது, ஓகே, சகுனம் பார்க்கல, ஃபால் உண்டுங்கிறாங்க, ஃபால்னு இருக்குது அதை கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபால்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல் கலிமத்து சாலிஹா, நல்ல வார்த்தையை பேசுறது. ஃபால் என்று சொன்னால் நல்ல சூழ்நிலைக்கு தக்க நல்ல வார்த்தையை பேசணும், அதுதான் ஃபால். இடம்பொருள் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இடம்பொருள் பார்த்து நல்ல வார்த்தைகளை பேசுவது, அப்படி நல்ல வார்த்தைகளை பேசுவதுங்கிறது இருக்கிறது. இஸ்மஉஹா அஹதுக்கும், உங்களில் ஒரு உங்க பேச்சை கேட்டாங்கன்னா அவர் ஆர்வமுற்ற மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, அதுதான் ஃபால் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதைத்தான் சமுதாயத்தில் என்ன ஆகிட்டாங்கன்னா பால் கிதாப்னு ஆகிட்டாங்க. ஃபல்னு சொல்றாங்கல்ல, ஃபல் கிதாப், அரபில ஃபல் கிதாப், அதை தான் என்னென்ன ஆக்கிவிட்டாங்க, பால் கிதாபு. பால் கிதாப்னா என்ன, அவங்க ஊர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இமாம்கிட்ட போயிடணும், அசரத்து நான் 2வது வாரம் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், கொஞ்சம் பால் கிதாபை பார்த்து சொல்லுங்க, பண்ணலாமா வேண்டாமா. அவர் பால் கிதாப்லாம் பார்க்க மாட்டார், அவர் டைரியை பார்ப்பார். அந்த வாரத்தில் அவர் ஃப்ரீயாக இருக்கிறாரா, எதுவும் நமக்கு பிரச்சனை இருக்குதா, வெளியூர் போகிறோமா, வேற ஃபங்க்ஷன் இருக்கா, மௌலுது சீசன் அது எதுவும் வருதான்னு பார்ப்பார். எதுவுமே வரலன்னா எதுவும் இல்லைப்பா நீ கல்யாணம் பண்ணலாம்ப்பா அப்படிங்குவார். இடையில ஏதாவது ஒரு சீசன் குறுக்கிட்டுருச்சுன்னு வைங்க, மொஹித்தின் மௌலுது சீசனோ அல்லது ஷாவுல் மீது பாதுஷா அவங்க பேரில் மௌலுது வதில் ஒரு சீசனோ குறுக்கிட்டுருச்சுன்னா அப்பன்னு சொல்லிவிடுறேப்பா, அந்த டேட்டு உனக்கு சரி வராதுப்பா, கல்யாணம் பண்ணோம்னா 2 பேரும் பிரிஞ்சு போயிருவீங்கிற அளவுக்கு பயமுறுத்தி விட்டுருவார். ஆஹா வேண்டாம் சார், நீங்களே இன்னொரு தேதியை அதே பால் கிதாப்பை பார்த்து சொல்லிருங்குவார். அப்போ பால் கிதாப்புன்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. நமக்கு ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட போகிற காரியம் நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பதற்கு எந்த கிதாபும் கிடையாது, அதெல்லாம் ஜோசியம். அது ரசூல் அதைத்தானே கூடாதுனாங்க. ஜோசியக்காரன்ட்ட போயிட்டு அவன் அமல் அழிஞ்சு போயிருந்தாங்கல்ல, தொழுகை 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னாங்களா, அவன் சொன்னதை நம்புனா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போனாலே 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுட்டாங்க. ஜோசியக்காரன்ட்ட போய் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு போய் எனக்கு குறி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்க, 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க. அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் அவன் என்னையும் பொய்ப்பித்து விட்டான், எனக்கு வழங்கப்பட்ட வேதத்தையும் பொய்ப்பித்து விட்டான்ங்கிறாங்க. ஜோசியத்தை நம்புவீர்களே ஆனால் தூதர் என்னை நீங்கள் மறுத்ததை போல அப்படித்தான் அது ஆகும்ட்டாங்க. என்ன நீங்க மறுத்துட்டீங்க, எனக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை நீங்கள் மறுத்து விட்டீர்கள். அப்ப அந்த அளவுக்கு பாரதூரமா ஜோசியத்தை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த பால் கிதாபுங்கிறதும் அதுல உள்ளதுதான், ஜோசியம் பார்ப்பதனுடைய ஒரு அடையாளம் தான். அதெல்லாம் உண்மை இருக்குமா? இந்த மெரினா பீச்சில் பாருங்க, எங்க பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கிளியை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு, மனுஷனை வச்சுக்கிட்டு ஜோசியம் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தங்களுடைய அவங்களே அவங்க வருவாய்க்காக உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தாலே நமக்கு தெரியுதுல. எளிய மக்கள் சாமானிய மக்கள் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாமானிய மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைக்காகத்தான் ஒரு கிளியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல போய் கிளி ஒரு சீட்டு எடுத்து அந்த சீட்டில் உள்ளபடி என் வாழ்க்கை நடக்கும் நம்ம நம்பணும்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை ஒரு கிளியினுடைய வாயில ஒப்படைச்சோம்னு சொன்னா இதை விட மடமை முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்குமா? இது அப்ப அல்லாமல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இப்படி செய்யலாமா? அதே மாதிரி முந்தைய காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே சுத்தும், ஏறி நின்னோம் நீங்க இப்படி சுத்தி ஒரு சீட்டு வரும். சீட்டு வந்துச்சுன்னு வைங்க, அவரை பார்ப்பாரு, நீங்கள் ஈடுபட போகும் காரியம் நல்ல விதமாக முடியும், சூப்பர் சீட்டு வந்துருச்சுல நமக்கு, இனி பயணம் நமக்கு பிரச்சனையே இல்லைன்றார். அது நம்ம வச்சா மட்டும் கிடையாது, நம்ம லக்கேஜ் பெட்டி வச்சாலும் வரும். நம்ம தூக்கி ஒரு பெரிய லக்கேஜ் பெட்டியை கொண்டு வச்சோம்னு வைங்க, உங்களுக்கு விரைவில் 2வது திருமணம் எது லக்கேஜ் பெட்டிக்கு நமக்கு வச்சிருக்கு, நம்ம தூக்கி வச்ச வெயிட்டா உள்ள ஒரு லக்கேஜ் பெட்டியை வச்சாலும் வரும், உங்களுக்கு விரைவில் 2வது திருமணம் நடைபெறும். நம்ம குழந்தையை வச்சாலும் வரும், உங்கள் மனைவி மூலம் நீங்கள் டார்ச்சரை அனுபவிக்கிறீர்கள், யாருக்கு? குழந்தைக்கு. அது பாவம் 7 கிலோ, அவன் 7 கிலோ சின்ன பிள்ளையா இருப்பான், அவனை தூக்கி வச்சாலும் சீட்டு வரும். அது வரிசை முறையில் வருது, நீங்களே 3 தடவை நின்னா உங்களுக்கே 3 விதமா சீட்டு வரும். அதையும் சமுதாயம் நம்பிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப கிளி எடுத்து தர சீட்டை நம்புறதும் ஒண்ணுதான், ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாட்டி வைக்கிற பெட்டி தரக்கூடிய சீட்டை ஒருத்த நம்பினா அதுவும் ஒண்ணுதான். எல்லாம் மறைவான ஞானம், நாளைக்கு நடக்கிறத, நம்ம வாழ்வில் நடைபெறக்கூடிய நல்லது கெட்டதை மற்ற மனிதர்களின் பொறுப்பில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு காரியமாகத்தான் அமையும். இதையும் கூடாது, சகுனம் கூடாது, நல்ல வார்த்தையை பேச. ஃபால் இருக்கு, ஃபால்னா பால் கிதாப் கிடையாது, நல்ல வார்த்தையை பேசணும். ஒரு ஒரு நல்ல சபையா இருந்து ஒருத்தர் நான் வியாபாரம் பண்ண போறேங்கிறார், உடனே அவருக்கு டேட்டாவை எடுத்து, எப்பா இந்த வியாபாரத்தில் 10 பேர் துவக்கினாங்கப்பா, 8 பேர் நஷ்டத்தில் தான் முடிஞ்சிருக்கிறாங்க, இப்படி சொல்லக்கூடாது. பண்ணுங்க, அல்ல நல்லது கெட்டதை பார்த்துக்குங்க, பண்ணுங்க, அல்ல பறக்கத்தாக்கி தருவான், இப்படி சொல்லணும். ஒருத்தர் லேசாக இருமுறாரு, உடனே என்ன, இந்த இதே மாதிரி இரும்பி போன 3வது தெருவில் ஒருத்தன் செத்து போயிட்டான், 7வது தெருவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், 9வது தெருவில் உள்ளவன் குளுக்கோஸ் ட்ரிப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற, அப்படி நீயும் அதே மாதிரி தான் இருமுற மாதிரி தெரியுது பார்த்துக்க, இப்படி சொல்லக்கூடாது. இருமலா இருக்கா, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தந்தாங்க, லா பஸ் தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாத, தஹூர் கிளியர் ஆகும் இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால் உனக்கு குணம் கிடைக்கும், நீ மருத்துவத்தை பாரு,
இந்த மருத்துவத்தை பாரு, இந்த டாக்டரை பாரு, இப்படி சொல்லலாம். அப்போ இது மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்வதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅல் என்று சொல்கிறார்கள். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வை சரியா நம்பணும் என்பதுதான் இந்த ஈமான் தொடர்புடைய அம்சத்தில் மிக முக்கியமானது. இன்றைக்கு அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை தான் அற்பமான பொருளின் மீது வைக்கிறாங்க. இப்போ தாயத்தை நம்ம சொன்னோம்ல, அல்லாஹ்வை எந்தெந்த விதத்திலெல்லாம் இணை வைக்கிறார்கள்னு சொன்னோம். இந்த ஒட்டுமொத்த விதமும் தர்காவில் இருக்கு. தர்காவுக்கு போனால் பாருங்க, ஒரு பொருளை அந்த பொருளாக தான் பார்க்கணும்னு. தர்காவுக்கு போனால் அங்கே உள்ள சமாதி எப்படி பார்க்குறாங்க? அந்த சமாதி புனிதமாக பார்க்குறாங்கல்ல, தொட்டு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த சமாதியின் மேல் இருக்கக்கூடிய போர்வை தொட்டு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த சமாதியில் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு விளக்கு இருக்கும், குத்து விளக்கு இருக்கும். அதில் உள்ள எண்ணெய், அதில் உள்ள சந்தனம், அதில் உள்ள சீனி, சர்க்கரை எல்லாமே புனிதம். தர்காவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே இவர் என்ன நினைக்கிறாரு? அங்கே உள்ள அனைத்துமே புனிதம் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கலாமா? அப்போ தாயத்தை ஏன் ரசூலுல்லாஹ் ஷிர்க்குன்னாங்க? அந்த பொருளுக்கு அந்த சக்தி இல்லை, நீ இருப்பதா நம்பினா ஷிர்க்கு. அப்போ சமாதிக்குள் நுழைகிறீர்கள், அந்த சமாதிக்கு இல்லாத ஒரு தன்மை, அங்குள்ள சர்க்கரைக்கு இல்லாத ஒரு தன்மை அந்த சர்க்கரைக்கு இருப்பதாக நம்பினால், சந்தனத்துக்கு இருப்பதா நம்பினா, பச்சை போர்வைக்கு இருக்கிறதா நம்பினா, அந்த கட்டடத்துக்கு இருக்கிறதா நம்பினா ஷிர்க்கு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டு அதில் செய்கிறாங்களா? பள்ளிவாசல் எப்படி அல்லாஹ்வை தொழுகணும், புகழணும், துதிக்கணும், தர்காவுக்கு போனாலும் அதே வேலை தான். அவுலியாவை புகழ்வது, அவுலியாவை துதிப்பது, அந்த சமாதி அவுலியா என்று சொல்லிக்கொண்டு அந்த சமாதியை தவாப் பண்ணுவது, சுற்றி வருவது, இது எல்லாமே இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு மாபெரிய பாவம். இதை நம்ம சொல்வதற்குரிய காரணம், முஸ்லிம் சமூகம் அறியாமையினால இணை வைப்பினுடைய ஆபத்தை பற்றி புரியாம இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதிலிருந்து விலகி வரணும். 50-60 வருஷமா தொழுதுகிட்டு இருப்பீங்க, அந்த தொழுகை வீணாக்கணுமா? பல லட்சங்கள்ல பொருளாதாரத்தை செலவு பண்ணுவீங்க, அந்த பொருளாதாரத்தை செலவு செய்த நன்மையெல்லாம் அழிஞ்சு போகணுமா? கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போறீங்க, உம்ராவுக்கு போறீங்க, அதன் பிரதிபலனை மறுமை நாளை எதிர்பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வை சந்திக்கணுமா வேண்டாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் அல்லாஹ்வை மறுமை நாளில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, நபியை தெளிவா சொல்லுங்க, ஃபல் யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் நல்ல அமல்களை செய்யட்டும், அல்லாஹ்வை வணங்குவதில் வேறு யாரையும் அவர் இணை கற்பித்து விட வேண்டாம். எனக்கு இணை கற்பிக்காம வர சொல்லுங்க, அப்பதான் நான் பார்ப்பேங்கிறான். அப்ப அல்லாஹ்வை நாம தரிசிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இணை வைப்பின் வாடை கூட நம்ம இடத்தில் வந்து விடக்கூடாது. ஏகத்துவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாமும் இது விஷயத்தில் கூடுதலான வார்த்தையில கூட ஷிர்கான வாசகத்தை சொல்லிடக்கூடாது. அந்த வார்த்தையை கூட ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொல்லி தந்தாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வார்த்தை ஷிர்க்ல வந்துருமா, இந்த நம்பிக்கை இணை வைப்பில் போய் விழுந்து விடுமா என்று பார்த்து பார்த்து மிகுந்த கவனத்தோடு நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தோடு இந்த தலைப்பு நிறைவு பெறுகிறது. நாளையிலிருந்து அடுத்த ஒரு வார காலத்திற்குண்டான தலைப்பில் மறுமை நாளில் மனிதர்களின் நிலை என்கிற தலைப்பில் அப்துல் ரஹ்மான் எம்ஏசி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். தொடர்ச்சியாக மக்கள் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். துஆ ஓதிக்கங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அடுத்தடுத்த அமர்வுகள் இருக்குது.